நாம் நல்லா வாழணும் அப்படின்னா நல்லதை கேட்கணும். இயேசுவனுடைய சிலுவை இல்லாமல் நான் பணக்காரன் ஆகலை. ஆண்டவருடைய ஃபஸ்ட்டு காரியமே என்ன? பிரச்சனையில் இருக்கிறவனை விடுதலையாக்கி எங்கே கொண்டு போகிறேன்? நல்ல இடத்துக்கு. நீ இப்போ தரித்திரமான இடத்துல இருக்குன்னா ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறா. உனக்கு நல்ல தேசத்துக்கு கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் கம்யூனியன். நீ காலையில் இருந்துச்சு வேலைக்கு போறியா? பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறேன். உன் பணத்தை ஒரு பய தொட முடியாது, ஏன்னா நீ அவர் பிள்ளை. களஞ்சிய நிரம்பணும்னா களத்தில் வராமல் நிரப்ப முடியாது. கிளப்புக்கும் சர்ச்சுக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் கோயிலுக்கு வந்த அப்படின்னா உன் பிரச்சனைக்கு பதிலை இங்கே நீ கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு ஒரு வேளை நான் ஏழையாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான் ஏழையாக இருக்க முடியாது. ஏனென்றால் எனக்காக இயேசு சிலுவையிலே தரித்திரராக மாறி அவருடைய தரித்திரத்தினாலே என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றிவிட்டார். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பவும் தியேத்ரா சபையை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். தியேத்ரா சபையினுடைய விழுகை, ஏன் அந்த சபை விழுந்து போனது என்பதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபைகள், எல்லா சபைகளுக்கும் தியேத்ரா சபை ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கி இருக்கிற சர்ச்சஸ்க்கு தியேத்ரா சபை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஏன்னா அவங்க எதை நம்பணுமோ அதை நம்பாமல், எதை நம்பக்கூடாதோ அதெல்லாம் நம்பினாங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க? விழுந்து போனாங்க. இன்றைக்கு ஒரு சபையில் நாம் நல்லா வாழணும் அப்படின்னா நல்லதை கேட்கணும். எல்லாம் சொல்லுங்கள், நல்லதை கேட்கணும். நீங்கள் நல்லதை கேட்டால் மட்டும்தான் நீங்கள் நல்லா விசுவாசிக்க முடியும். நீங்கள் கேட்காம என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. ஆகையினால நல்லதை கேட்கணும். கேட்குறது கொஞ்சம் தூரமாக இருக்கும், தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நேரத்துக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் ரொம்ப தைரியமாக சொல்கிறேன். நான் விசுவாச பிரசங்கி. விசுவாசத்தை பிரசங்கிக்கிறதுக்காகவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே நீங்கள் தொடர்ந்து வர 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 உங்கள் விசுவாசத்தில் மாற்றம் உண்டாகும். இங்கே சத்தியத்தை கேட்குறதுக்காக மட்டும்தான் வர்றீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நான் இங்கே எத்தனை பேர் சர்ச்சுக்கு வசனத்தை கேட்க மட்டும் வரேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. மறந்துடக்கூடாது. ஓகே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். போன வாரம் நான் பேசின போல ஆரம்பித்த ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்கள், இந்த தேவனுடைய திட்டத்தை பாருங்க, இந்த அன்பின் தெய்வத்தினுடைய திட்டத்தை பாருங்களேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். இப்படி சொன்னால் ரொம்ப பரிசுத்தமாக போயிடும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பணக்காரர்கள். இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஐஸ்வர்யவான்னு சொல்கிறத காட்டிலும் அவங்கள்ட்ட சொன்னோம்னா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாங்க, நான் மனசளவில் ரொம்ப ஐஸ்வர்யவான் அப்படின்னோம். நான் சொல்லுங்கள், நான் பணக்காரன். சத்தமாக சொல்லுங்க. நான் பணக்காரன்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டி வேற லெவலுக்கு போயிட்டா. சத்தமாக சொல்லுங்க, நான் பணக்காரன். சில பேர்லாம் உங்களுக்குலாம் என்னங்க நீங்களாம் பெரிய இடம் அப்படின்னு சொன்னீங்களா? ஏங்க சும்மா இருங்கங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்க சொன்னால் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் பணக்காரன் தான். சர்ச்சுக்கு வர ஆள்லாம் நீங்களாம் ஏழைகள் கிடையாது. யாரா நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி பார்க்குற ஆட்கள் கிடையாது. யாருக்கு உதவி செய்யலாம்னு பார்க்குற ஆட்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே இருக்கிறவங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வான்னு பார்க்குற ஆள் கிடையாது. நான் யாருக்கு உதவி செய்யலான்னு பார்க்குற ஆள். ஏன்னா நான் பணக்காரன். நான் எப்படி பணக்காரன்னு சொல்கிறேன்? நான் அவரே சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 8:9, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக மாறும்படிக்கு அவர் சிலுவையிலே என்னவானார்? இயேசுவனுடைய சிலுவை இல்லாமல் நான் பணக்காரன் ஆகலை.
இயேசுனுடைய அந்த அப்பாவுடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த அன்பு சிலுவையில் வெளிப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நான் பணக்காரன் அப்படின்ற வார்த்தையை பேசுறது கூட தகுதி எனக்கு கிடையாது இல்லையா? சிலுவையில் இயேசுவினுடைய அன்பு வெளிப்பட்டதுனால நான் தைரியமாக சொல்கிறேன், ஆமாம் இன்னைக்கு ஒருவேளை நான் ஏழையாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான் ஏழையாக இருக்க முடியாது. ஏனென்றால் எனக்காக இயேசு சிலுவையிலே தரித்திரராக மாறி அவருடைய தரித்திரத்தினாலே என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றிவிட்டார். இது கிறிஸ்தவ உலகத்துக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு பிரசங்கம். ஏன்னா இப்படிலாம் பேசாதீங்க, சர்ச்சுக்கு போய் பரிசுத்தமாக இருங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப தப்பு பண்ணுறாங்க ஜனங்கள். நான் சொல்கிறேன், ஏன் ஜனம் தப்பு பண்ணுது அப்படின்னா புரிதல் இல்லை, அதனால் தப்பு பண்ணுது. ஏன் சில பேர் தப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் புரிதல் இருக்கு, அவங்க அதெல்லாம் செய்கிறதில்ல. எனக்கு ஒன்று தெரியும், நான் பழகுகிற நண்பர்கள் யாருன்னு நான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். எனக்கு ஃப்ரெண்டு யார். நான் சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டை நான் முதல்ல அனலைஸ் பண்ணுறேன். யார் என்னை கடவுளுக்கு பக்கத்தில் கொண்டு போகிறானா, இல்லை என்னை கடவுளை விட்டு தூரம் கொண்டு போகிறானா, அப்படி முதலே நான் லிஸ்ட்டு பண்ணி அப்படிப்பட்ட நண்பர்களை தெரிந்தெடுக்கிறேன். அதனால் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை தெரியாமல் செய்கிறதுக்கு உங்களை பழக்கிறான் அப்படின்னா அவன் நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. யாருக்கும் தெரியாமல் சில காரியங்களை உங்களை செய்கிறதுக்கு உங்களை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்லி 5 வருஷம் கழித்து சொல்லக்கூடாது, ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். உன்னை தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சிடணும், அம்மாவுக்கு தெரியாமல் செஞ்சிடணும், அப்பாவுக்கு தெரியாமல் செஞ்சிடணும், பொண்டாட்டிக்கு தெரியாமல் செஞ்சிடணும், வீட்டுக்காரருக்கு தெரியாமல் தெரியாமல் தெரியாமல். அது நல்ல நட்பு கிடையாது. தெரியாமல் இல்லை, உன்னை நீயே அலசி ஆராய்ஞ்சிக்க. நல்ல நட்பு யாருன்னா உன்னை யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறான்னு பாரு. அதான் நல்ல நட்பு. அந்த நட்புகளை உருவாக்குங்க. அந்த நட்பு உனக்கு இல்லைன்னா அதை தேடி நாடி ஓடிப்போ. அந்த நட்பு உனக்கு ஆசீர்வதிக்கும். சில நேரத்தில் சோர்ந்து போயிருக்க நேரத்தில் உன்னை தூக்கி விடும். நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கேன், என் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் யார்கிட்டயா சொல்லணும் போல் இருந்துச்சு, அப்படியே அவங்ககிட்ட பேசினேன்னா அப்படியே பழகிட்டேன் பாஸ்டர். நல்லது தான். ஆனால் அந்த நட்பு நீ பழகுன ஆளும் உன்னை கடவுளோட சமூகத்தில் கொண்டு போகிறான்ன்றதை நல்லா பார்த்துக்க. தேவ சமூகத்துக்கு உன்னை கொண்டு போகிறானா இல்லை தேவனை விட்டு தனியாக கொண்டு போகிறானா, ரொம்ப முக்கியம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. ரகசியம் அப்படின்னு உனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா அது உன்னை குறித்த ரகசியமாக இருக்கட்டும், தேவனுக்கும் உனக்கு இருக்கிற ரகசியமாக இருக்கட்டும். ஏன்னா அதை மட்டும்தான் ஆண்டவர் ரகசியப்படுத்த சொல்கிறார். எதை? நீ ஜெபம் பண்ணுறத, நீ வேதம் வாசிக்கிறத, உன் பரிசுத்த வாழ்க்கையை. ஜெபிக்கிறவன் வீட்டை பூட்டிக்கிட்டு என்ன செய்யி? ஜெபம் பண்ணு. உன்னுடைய ரகசிய வாழ்க்கை இதாத்தான் இருக்கணும். உன்னுடைய தேவனோட தொடர்பு கொள்வது மட்டும்தான் உன்னுடைய ரகசிய வாழ்க்கையாக இருக்கணும். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எல்லாரும் பார்க்க இருக்கணும். ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? சரி, கவனிங்க, பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, சிலுவை நிமித்தமாகத்தான் நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற போகிறேன். ஏன் நம்ம மற்றவர்களுக்கு வேறுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், மற்றவங்களுக்கு பணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது அது தவறாக தோன்றுகிறது. எனக்கு சபையில் பணத்தை பற்றி பேசுகிறது தப்பாக தோணலை. ஏன்னா இங்கே இருக்கிற ஜனம் பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் விரும்புறதில்லை, அப்பா அவர் விரும்புகிறாரு, பிதா விரும்புகிறாரு. பிதா விரும்பினதுனால இயேசு அதை செய்தார். இயேசு செஞ்சதை நான் உன்ட்ட சொல்கிறேன். நீ தோற்று போய் வாழக்கூடாது, ஏழையாக வாழக்கூடாது, அடுத்தவங்ககிட்ட கைமாத்து வாங்கி வாழக்கூடாது, கால் மாற்றி வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தேவன் உனக்கு வைக்க விரும்புகிறாரு. அந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு வர்றதுக்காக நான் பிரசங்கம் பண்ணுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, நான் தரித்திரமாகி உனக்கு ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சுட்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான் இயேசுவின் சிலுவையினால. நீ இதை நம்பணும். நீ இதை நம்ப 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 இதை விசுவாசித்து நீ சொல்லும் பொழுது தான் அது உன் வாழ்க்கையில் என்ன செய்யும். சரி, இப்போ நீங்கள் எப்படி பாருங்களேன், ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறாரு? யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி போட்டிருக்கு. யாத்ராகமம் 3:7.
அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. எதை பார்க்கிறாரு பாருங்க, அவன் பிரச்சனையை பார்க்கிறாரு, அவனுடைய வேதனையை பார்க்கிறாரு, அவனுடைய கண்ணீரை பார்க்கிறாரு, அவனுடைய தனிமையை பார்க்கிறாரு, அவன் வெறுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறாரு. தேவன் அவனுடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார். இந்த காலை வேளையில இந்த சபையில இருக்க எல்லாரையும் தேவன் அப்படிதான் பார்க்கிறாரு. உன் பிரச்சனையை பார்த்தனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்காக கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஹோலி கிளப் கிடையாது, சர்ச்சு வந்து ஹோலி கிளப் கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, சர்ச்சு கூட அப்படிதான் போல, வாங்க வாங்க ஹாய் பாய் பேசிக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சில் உங்களை பார்த்தோம். அந்த இடம் கிடையாது சர்ச்சு. சர்ச்சுனா என்ன அப்படின்னா அதுதான். அது கிளப்புக்கும் சர்ச்சுக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் கோயிலுக்கு வந்த அப்படின்னா உன் பிரச்சனைக்கு பதிலை இங்கே நீ கண்டுபிடிக்கலாம். நான் ஏன் கோயில் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன், உன் பிரச்சனைக்கு பதில் இங்கே தான் இருக்கு. ஹலோ, காது ரெண்டையும் அடைச்சிக்கிட்டு கேட்டால் ஒன்றும் வழங்காது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு என் காது கேட்கும். பக்கத்தில் உங்களை அடித்து சொல்லுங்க, என் காது கேட்கும். சரி கவனிங்க, கேட்கணும் பாருங்க. சரி கவனிங்க. அப்போ ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பிரச்சனையை பார்க்குறாரு. பிரச்சனையை பார்த்துட்டு என்ன செய்கிறாரு பாருங்க. யாத்ரா 3:8, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும். I just want to deliver them. அவன் பிரச்சனையில் இருக்கிறான். பிரச்சனையில் இருக்கிறவன பிரச்சனையிலே விடல தேவன் என்ன செய்றாரு, அவனை விடுதலையாக்கும்படிக்கும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எல்லாம் சொல்லுங்க, நலமும் விசாலமுமான தேசத்துக்கு. சொல்லுங்க, நலமும் விசாலமுமான. சரி, ஆண்டவருடைய ஃபஸ்ட்டு காரியமே என்ன, பிரச்சனையில் இருக்கிறவனை விடுதலையாக்கி எங்கே கொண்டு போகிறேன், நல்ல இடத்துக்கு. எங்கே கொண்டு போகிறேன், இப்போ இருக்கிற இடம் பிரச்சனை, ஆனால் நான் அவனை பிரச்சனையிலே விடலை, அதுக்கு மாறாக நான் அவனை என்ன செய்ய போகிறேன், நல்ல இடத்துக்கு. தேவனுடைய திட்டம் சொல்லுங்கள், நல்லது. எப்பயுமே காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் குட். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? உன் வாழ்க்கையை குறித்து தேவ திட்டம் நல்லது. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய திட்டம் நல்லது. திருப்பி சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய திட்டம் நல்லது. வேற ஒன்றும் கடவுளுடைய திட்டமே கிடையாது. ஏற்கனவே நான் ஓத்திரியத்தில் இருக்கிறேன். எனக்கு ஓத்திரியத்துக்கு மேலே ஓத்திரியத்தை தேவன் சேர்க்காம என்னை அங்கேருந்து விடுதலையாக்கி எங்கே கொண்டு போகிறாரு, நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றாரு. நீ இப்போ தரித்திரமான இடத்துல இருக்குன்னா ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனின் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ தேவனுடைய திட்டம் நான் எப்பயுமே பள்ளத்துக்குள்ளே கிடக்கிறது இல்லை. என் காலை தேவன் என்னவா மாற்ற விரும்புகிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டர் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர். டே, நான் உன் காலையே மானு மாதிரி மாற்றிட்டேன், நீயே ஓடலாம். நீ தூக்கி விடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க. கிடையாது, உன் காலை நான் மாற்றிட்டேன், இப்போ நீ இருந்த இடத்துலேருந்தே ஜம்ப் பண்ணலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உன் காலை நான் மான் கால்களை போல மாற்றி உன்னை உயரமான ஸ்தானங்களுக்கு ஏறி வர தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் நல்ல திட்டத்தை யாருக்கு வச்சிருந்தாரு? 430 வருஷம் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கே அதான் தேவனுடைய திட்டம். நல்லது, விசாலமானது. உன் வாழ்க்கை குறித்த தேவ திட்டம். என் வாழ்க்கையே இப்படி மாறி போச்சு, என் வாழ்க்கையே சூனியமாக மாறி போச்சு. உண்மைதான், உன் வாழ்க்கை சூனியமானது உண்மைதான். உன் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது உண்மைதான். உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது உண்மைதான். உன் வாழ்க்கையில் நீ அழுது புலம்புறது உண்மைதான். உன் வாழ்க்கையில் நீ தனிமையாக இருக்கிறது உண்மைதான். உன் வாழ்க்கையில் நீ இவ்வளவும் அனுபவித்துக் கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? தேவன் உன்னை நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தேவனுடைய திட்டத்தை நம்புறேன். அதுக்கு என்ன செய்யறாராம்? இந்த விசாலமான தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவன் என்ன செய்யறாராம்? யாத்ராகமம் 12:3, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். என்ன செய்யறாரு ஆண்டவர்? இறங்கினேன்னு சொல்லிட்டாரு. இறங்கிட்டு சொல்றாரு. எப்படி இறங்கியிருக்காரு? இப்ப உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இறங்கினேன்னு சொல்லிட்டாரு. இறங்கினவர் எப்படி இறங்கியிருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியா மாறி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அவர் இறங்குனார்ல, அவர் எப்படி இறங்குனாரு? ஆட்டுக்குட்டியாக மாறிட்டாரு. இப்போ ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடுத்து யாத்திராம 12:11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அந்த ஆடை அடிச்சு அதை சாப்பிடணுமா? நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. கவனிங்க, நல்லா கவனிங்க. அடே, நான் உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு இறங்கிட்டேன். நல்லா கவனிச்சுக்க. நீ பிரச்சனையில் இருக்கிற, நீ துயரத்தில் இருக்கிற, உன் கஷ்டத்துலேருந்து நான் உன்னை விடுதலை ஆக்க நல்ல இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறதுக்கு நான் ஆட்டுக்குட்டியாக இறங்கிட்டேன். ஆனால் இப்போ நீ என்ன செய்யணும்னா, அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும், ரத்தத்தை சிந்தணும், அந்த ரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்களில் பூசணும், அதனுடைய மாம்சத்தை பூசிக்கணும். இதுதான் மொதல் காரியம். அதனால தான் கம்யூனியனை மாதத்தில் மொதல் வாரம் வச்சுருக்கிறோம். கம்யூனியன் ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதை இல்லாமல் கம்யூனியன் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை மொதல் வாரம் வராமல் போகிறதுனால என்ன நிறைய அதை உங்களுக்கு சொல்கிறேன். கம்யூனியன் எதுக்கு தெரியுமா? உனக்கு நல்ல தேசத்துக்கு கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் கம்யூனியன். நீ ஒவ்வொரு நேரமும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குடிக்கும் போது ஆண்டவர்கிட்ட மறுபடியும் உன்கிட்ட சொல்றாரு, கண்டிப்பா நான் உன்னை செய்வேன்டா, கண்டிப்பா நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், கண்டிப்பா நான் உனக்கு நல்லதை செய்வேன், விசாலமான இடத்துக்கு உன்னை கொண்டு போவேன். நீ இப்போ கடன்ல இருக்க, ஆனா கண்டிப்பா என்னோட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்ததுனால நீ இனிமே கடன்ல இருக்க முடியாது, இனிமே குறைவுல இருக்க முடியாது. தேவனுடைய திட்டம் தேவப்பிள்ளையே. அவர் சொல்லிட்டாரு நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்னு சொல்லி. ஆனால் விடுதலை எப்படி மாற்ற போறாரு? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால. தேவனை நான் நினைக்கும் போது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த அன்பின் பிதா என்னை விடுதலையாக்குவதற்காகவே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்ததுனால இன்றைக்கு நான் ஐஸ்வர்யவானாக நல்ல நிலைமைக்கு வர தேவன் எனக்கு வழிவகை செய்திருக்கிறார். ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு எந்த விதமான எதிர்காலமும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்காகவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே ரத்தத்தை சிந்த வைத்து, அடிக்க வைத்து, தாடி மயிர் பிடுங்க வைத்து, சரீரத்தில் இருக்கிற அவ்வளவு ரத்தத்தையும் உனக்காக சிந்தி உனக்கான விடுதலையை நான் ஏற்படுத்தி விட்டேன். இப்போ நீ தைரியமா சொல்லலாம், நான் பாதுகாப்பா இருக்கேன். இப்போ நீ தைரியமா சொல்லலாம். நீ எப்படி பணக்காரன் தைரியமா சொல்றியோ அதே தைரியத்தோட சொல்லலாம், நான் பாதுகாப்பா இருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இல்லாம, அப்பாவினுடைய அன்பு இல்லாம நான் இன்னைக்கு விடுதலை ஆக முடியாது. அப்பாவினுடைய அன்பு என்னை முழுவதுமாக விடுதலையாக்கி இருக்கிறது. அப்பாவின் அன்பு. நான் ஒவ்வொரு நேரம் நினைக்கிறேன், ஏசப்பா நீங்க என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இன்னைக்கு பாவத்தில் கடந்து உழண்டிருப்பேன். ஐயா உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் மட்டும் கிடையாது, என் பிள்ளை முதற்கொண்டு, என் சந்ததி முதற்கொண்டு இனிமே நல்லா இருக்க போறாங்க, நல்ல தேசத்தில் வாழ போறாங்க, விசாலமா குடியிருக்க போறாங்க, வீடுகளை கட்டி குடியிருக்க போறாங்க, ஏராளமான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தர போறீங்க. காரணம் ஆட்டுக்குட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆட்டுக்குட்டியினுடைய அன்பை நம்புறீங்க? அதான் அவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. போன வாரம் நான் சொல்றேன், அந்த கிருபை என்னை பரிபூர்ணமாக மாற்றி இருக்கிறது. சம்பூர்ணமான அந்த கிருபை என்னை சம்பூர்ணமா மாத்துச்சு. இந்த தடவை அந்த கிருபை என்னை ஐஸ்வர்யவானா மாத்திருச்சு. அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால நம்பிக்கை நமக்கு உண்டானது நிமித்தமா நமக்கு ஒரு காரியம் சொல்லுது. உபாகமம் 7:1, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. சரி கவனிங்க, ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன், நல்ல தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன். ஆனால் மனசில் ஆழமாக ஒரு விஷயம் நினச்சிக்க, அது லேசுப்பட்ட காரியம் கிடையாது, அது சின்ன விஷயம் கிடையாது, அது சாதாரண விஷயம் கிடையாது. உன்னை காட்டிலும் ஜனம் பெருத்த, உன்னை காட்டிலும் கூட்டம் நிறையா, பிரச்சனை பெருசு, 7 பிரச்சனை இருக்குது. என்னைய காட்டிலும் பெரிய பிரச்சனை என்னைய காட்டிலும் ரொம்ப பெருசாவே இருக்கு.
பட் டோன்ட் வரி, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு முன்பாக அந்த பலத்த பிரச்சனைகளை நான் துரத்துவேன். நீ போராடாத. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் உட்காந்து பார்த்து சொல்லுங்க, நீங்கள் போராடாதீங்க. போராட்டம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. பாஸ்டர், நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என் குடும்பத்துக்கு எதிராக யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அப்படி உன்னிட்ட யாராவது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் இந்த காலை வேளையில் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க விரும்புகிறாரு. ஒரு சேதமும் உனக்கு வராது, உனக்கும் வராது, உன் பிள்ளைகளுக்கும் வராது. சத்தியத்தை சொல்கிறேன், ஆவியானவர் உன்ட்ட சொல்லும்படிக்கு சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன். யாரோ எனக்கு எதிராக, என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக ஏதோ செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி உன்ட்ட யார் சொல்லியிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன், மனசில் ஆழமாக நிறுத்திக்க. ஒரு சேதமும் உனக்கும் வராது, உன் பிள்ளைகளுக்கும் வராது. பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் என்னைய காட்டிலும் பெரிய பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவரே என்ன செஞ்சிடறாரா, முன்னாடி வந்துடுறாரா. வேதம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்னாடி சொல்லும், சும்மா செல்லாது, அது கோணலானவைகளை செவ்வையாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எதுக்கு சமூகம் எனக்கு முன்னாடி வருது? எதுக்கு சமூகம், அவர் சமூகம் எனக்கு முன்னாடி வருது, எனக்கு முன்னாடி போகுது அப்படின்னா, கோணலானவைகளை செவ்வையாக்க, கரடானவைகளை சமமாக்க, மேடானவைகளை தாழ்த்த தேவ சமூகம் எனக்கு முன்னாடி என்ன செய்து. இப்போ நான் ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமாக நம்புகிறேன், எல்லாம் ஆட்டுக்குட்டியினுடைய கிருபை இது செய்யும். இந்த ஆட்டுக்குட்டியினுடைய கிருபையினால எனக்கு எல்லாம் சரியாக மாறும். இப்போ நான் பார்க்குறேன் எதுவுமே சரியாகலை, ஆனால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் சரியாகும். இயேசுவினுடைய ரத்தம் எந்த மாம்சத்தில் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றது. ஆமென். நான் இயேசுவின் ரத்தத்தை அதிகமாக நம்புகிறேன். அதுதான் சொல்லியிருக்கு, அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நம்மை ஐஸ்வர்யவான்களாக. இப்போது எனக்கு என்ன காரியம் அப்படின்னா, உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவர் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால இவ்வளவு செஞ்சுட்டார். பழைய ஏற்பாட்டுக்கே இவ்வளவு செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறாரு, நான் தரித்திரமாயிட்டேன், நீ ஐஸ்வர்யமானா மாறிட்டேன்னு சொல்கிறாரு. நான் தரித்திரமாயிட்டேன், காரணம் உன்னுடைய தரித்திரத்தினால, உன்னுடைய தரித்திரத்தினால இப்போ நான் தரித்திரமானா மாறிட்டேன். இப்போ எனக்குள்ள இருந்த ஐஸ்வர்யம் உன்னுடையதாக மாறிடுச்சு. அதனால தான் கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, எப்பயுமே நீங்கள் வேலைக்கு போகிறப்போ அது ஒரு களம் இல்லையா? நீங்கள் வேலைக்கு போகிறது என்னது? அது ஒரு களம்னா என்ன? பிளேஸ் ஆஃப் ஒர்க். எங்கே நம்ம வேலை பார்க்குறோமோ அல்லது எங்கே சவால்களை சந்திக்கிறோமோ அதுதான் என்னது? களம் இல்லையா? களத்தில் சந்திச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது யாரையாவது பாக்ஸிங் போட போகிறாங்க அப்படின்னா நம்ம எங்கே சந்திச்சுக்குவோம்? களத்தில் சந்திச்சுக்குவோம். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, எப்போ 7 பெரிய ஜாதியை உனக்காக நான் விரட்டுவேன், ஆனால் களத்தில் நிற்க போகிறது யார்? யார் நிற்க போகிறா? ஆண்டவரே வந்து நிற்க போகிறாரா? கோலியாத்துக்கு முன்னாடி யார் நின்னா? ஏசுனார் நின்னாரா? தாவீது நின்னானா? சொல்லுங்கள், யார் நின்னா? களத்தில் யார் நிற்க போகிறாருன்னா நீங்கள் தான் நிற்க போகிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், நான் தான் களத்தில் நிற்க போகிறேன். அப்போ பிரச்சனையை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ண போகிறது யார்? சொல்லுங்கள். நான் பிரச்சனையை பார்த்து பயப்பட போகிறது கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ப்ராமிஸை கொடுத்துட்டாரு, நான் விரட்டுவேன், நீ களத்துக்கு போயிரு. நீ என்ன செஞ்சிரு? களத்துக்கு. இப்போது வேலைக்கு போகிறீங்கல்ல, நீங்கள் வேலைக்கு போகிறீங்கல்ல, காலையில் எழுந்திரிச்சு, அது உங்களுக்கு ஒரு களம். அது என்னது? களம். வேலைக்கு போயிட்டீங்க. இப்போ களத்துக்கு போன உடனே இப்போ என்ன இருக்குது? இப்போ ஒரு விவசாயி களத்துக்கு போகிறாருன்னா, விவசாய நிலத்துக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன செய்கிறாரு? அவர் பண்படுத்துகிறாரு, அதை விதைக்கிறாரு, அதை அறுக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறார். அப்போ களத்தில் இருந்ததை அறுத்துக்கிட்டு தான் என்ன செஞ்கிறாரு? இப்போ களஞ்சியத்துக்கே வர்றாரு இல்லையா? களத்தில் இருக்கிறத அறுத்துட்டு தான் எங்கே வர்றாரு? களஞ்சியத்துக்கு. களத்தில் இல்லாமல் களஞ்சியத்தில் சேர்க்க முடியாது. ஆமாம் தானே? ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? களத்தில் இல்லாமல் களஞ்சியத்தில். ஆனால் நீதிமொழி 3:10 சொல்லுது. எப்படி சொல்லுது? படிங்களேன். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நல்லா கவனிங்க. அப்பொழுது உன் களஞ்சியம். இப்போ அந்த அப்பொழுதுன்னு வரும்போது எப்பொழுதுன்னு நீங்கள் கேட்கணும். அப்பொழுதுன்னு வரும்போதெல்லாம்
எப்பொழுது? 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் எல்லாம் பண்ணு. சொல்லுங்களேன். முதல்ல இருக்க 2 வசனத்தை விட்டுருங்க, பின்னாடி இருக்க வசனத்தை மட்டும் படிங்க. கர்த்தரை கனம் பண்ணு. நீ கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்னா களஞ்சியத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிரும். அப்படின்னா களத்தில் நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம். களஞ்சியம் நிரம்பணும்னா களத்தில் வராமல் நிரப்ப முடியாது. என்ன கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். எப்படி கனம் பண்ணுவேன்? களத்தில் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பேன். சரி, இப்போ இதை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். சரியா? ரூத்து புஸ்தகத்துக்கு திருப்புங்க. எல்லோரும் ரூத்து புஸ்தகத்துக்கு. இப்போ தான் இந்த சம்பவத்தோடு நான் ஒட்டி வர்ற ஒரு சம்பவம். ரூத்து புஸ்தகத்துக்கு வந்து 1வது அதிகாரம் 3வது வசனம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். நகோமின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய புருஷன் எலிமெலேக்கு என்ன செஞ்சு போயிட்டாரு? இப்போ அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பசங்க. அவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. புருஷன் இல்லை, பிள்ளைங்களோட வாழ்கிறாங்க. இப்போ 1:5. பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இப்போ நகோமியினுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை. என்ன? புருஷன் இறந்து போனார். அடுத்து யார் இறந்து போனா? பிள்ளைய 2. எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு தாய் தன்னுடைய கணவனும் இழந்துட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகள் இருவரையுமே. நகோமி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப துக்கத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப விசனப்படுகிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நகோமியினுடைய கணவரும் இல்லை, நகோமி ஆதரிக்கிறதற்கு பிள்ளைகளும் இல்லை. இப்போ சில பேருக்கு இருந்தே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமாம் தானே? சில பேருக்கு 3 டிக்கெட் இருந்தால் இல்லாத ஒரு நிலை தான். அதனால் நான் இந்த காலவேளை சொல்கிறேன், இருந்து இல்லைனாலும் சரி, இல்லை இல்லாமல் போனாலும் சரி, நகோமி மாதிரி நீ இருக்கிற அப்படின்னா ஆண்டவர் இந்த காலை வேளையில் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கறதுக்காக உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க. 1:7 படிங்க. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். போதும். அந்த அம்மா ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மனநிலைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்று மனசில் நினச்சிக்கிங்க, இழப்புகள் வரும் பொழுது அந்த இழப்புகள்லேருந்து முதல்ல உங்கள் மனசை திருப்புறதுக்கு, வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வேறு ஒரு நிலைக்கு போகிறதுக்கு மனநிலையை கொண்டு வாங்க. இழந்ததையே நினச்சி அழுதுகிட்டே இருக்கலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இருக்கிற இடத்துலேருந்து என்ன இழந்து போனோமோ அதையே நினச்சி அழுது புலம்பி கஷ்டப்படுறது ஒரு நல்லா இருக்குது. ஆனால் இனி இங்கே இருக்கக்கூடாது, இதே நிலையில் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய மனசை என்ன செஞ்சிட்டாங்க? திருப்புறாங்க. அவங்க திருப்புனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க மனசை திருப்புனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன? 1:6 படி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து. யாரு? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. போதும். அந்த அம்மா தேவனை பத்தி கேள்விப்பட்டா. ஆண்டவர் சந்தித்தார், தம்முடைய ஜனத்தை போஷித்தார் என்று அந்த அம்மா கேட்டா. அந்த அம்மா கேட்டதுனால தான் அந்த அம்மா மனநிலையில் ஒரு மாற்றம் உண்டானது. நான் ஏன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வாங்கன்னு சொல்கிறேன்னா, நீ இங்கே வராமல் உனக்கு விசுவாசத்தை கூட்ட முடியாது. 3 பேர் இறந்த பிறகு கூட நகோமிக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. எப்போ? யார் மேலே? கர்த்தர் மேலே. அவங்க கேள்விப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு காரியம். இழப்புகள் ஏராளம் இருக்கு, வருத்தம் நிறைய இருக்கு, சூழ்நிலை எதிராக இருக்கு. ஆமா, ஆனா யாரை பத்தி கேள்விப்பட்டாங்க? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை போஷித்தார். நான் அந்த காலை வேளையில் சொல்றேன், இருந்தும் இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லாமலே வாழ்றவங்க,
பொருளாதாரம் இல்லாமல் வாழ்கிறவங்க, பாதுகாப்பு இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, இங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து உட்காந்துருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்குட்டி உங்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக அவர் சிலுவையிலே தரித்திரமாக மாறிவிட்டார். அவருடைய செய்தியை உங்கள் காதுகளிலே ஏற்றினார். உங்கள் தரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி. நம்ம கேட்குறாங்க, கேட்டுட்டு இப்போ போகிறாங்களே, என்ன நடக்குது? 1:20 பாருங்க. அவங்க இப்போ யூதா தேசத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஆண்டவர் எங்கே ஜனங்களை சந்திச்சாரோ அங்கே போகிறாங்க. போனால் அங்கே என்ன நடக்குது? அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். அந்த அம்மா பேர் நகோமி. சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிலாம் என்னை சொல்லாதீங்க. இப்போ சந்தோஷம் மகிழ்ச்சிலாம் எனக்கு கிடையாது. என் பேர் மாறிடுச்சு. ஏன்னா 3 பிள்ளை செத்து போச்சுல, புருஷன் செத்து போயிட்டா, 2 பிள்ளையும் செத்து போச்சு. அதனால் என் பேரெல்லாம் மாற்றிட்டேன். நகோமின்னு என்னை யாரும் கூப்பிட்றாதீங்க. ஏன்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் பேரை என்னவா மாற்றிடுங்க? மாறாள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வாய முட்டிருக்காம அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த இயேசுனார் தான். என் புருஷன் செத்து போனதுக்கு காரணம் அவர் தான். என் பிள்ளைங்க செத்து போனதுக்கு காரணம் அவர் தான். இந்த ஆண்டவருக்கு இதே வேலையாக போச்சு. என்னுடைய வாழ்க்கையை இப்படி தொந்தரவு பண்றதா அவருடைய வேலை. அடுத்து மேல படிங்க. நான் நிறைவுள்ளவனாய் போனேன், நிறைய கையில் எடுத்துக்கிட்டு போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய், ஆண்டவர் அம்பட்டையும் பறிச்சுக்கிட்டு என்னை அனுப்பி விட்டாரு. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசத்துக்கு உட்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். ஏண்டா ஆண்டவரே என்னை போட்டு தள்ளிட்டாப்புல, நீங்க ஏண்டா என்னை சந்தோஷம்ன்றீங்க? எப்படி பாருங்க இந்த அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கு பாருங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க, உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு லேசாக சொல்லி பிடிச்சி இந்த அம்மா. அவரு எப்படி 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 சொல்லி பிடிச்சி? யோபுக்கெல்லாம் மேலே சொல்லி பிடிச்சி சும்மா இருக்க மாட்டாமல் என்னையிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டார், பறிச்சுக்கிட்டு விட்டார், நடு ரோட்டில் விட்டார், அனாதையாக விட்டார். ஏசுனார் சும்மா கிடையாது. அவரை மாதிரி ஒரு ஆள் உலகத்திலேயே இந்த வசனத்தை படித்தா ஏசுனார ஒரு மனுஷன் எப்படி சித்தரிச்சிருக்கான்னு தெரியுது. எப்படி அந்த அம்மா அவருடைய பார்வை பாருங்க. புருஷன் இறந்து போனவொன்னே என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவரே, ஒரு புருஷன் தான் இருந்தேன், அவனையும் கொண்டு விட்டீங்க. சரி ரைட், இந்த 2 பிள்ளை, இப்போ 2 பிள்ளையும் செத்து போச்சு. எல்லாம் உங்களுக்கு அப்படி என்ன நாங்கள் துரோகம் பண்ணோம்? இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? இப்படியா எங்களை போட்டு சித்திரவதை பண்ணுவார்? கடவுளை எங்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை. நம்ம பேச்சு ஓவர். பார்க்க போனால் ஆண்டவரை கொலகாரனை காட்டிலும் பயங்கர ஒஸ்டான லெவலுக்கு. நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் அனுப்பி திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நான் என்ன சொல்லுது பாருங்க அந்த அம்மா. ஆனால் உண்மை என்ன? நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் இதை படிச்சிங்கன்னா தெரியும். இது நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புஸ்தகம் இல்லையா? நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புஸ்தகம் ரூத்து. நீங்கள் நியாயாதிபதி போய் படித்து பாருங்க. அது பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இவங்க எங்கே போனாங்க அப்படின்னா ஆண்டவரே இல்லாத தேசத்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்க போனாங்க. அப்படி தான் போட்டிருக்கு. ஒன்று, நீங்கள் நியாயாதிபதி கடைசி அதிகாரத்தை படிச்சிங்கன்னா கர்த்தர் இல்லாத தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க? இவங்க போயிட்டாங்க. போனது யாரு? நகோமி வீட்டுக்காரரு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனாங்க. சும்மா இருக்க மாட்டாமல் அங்கேயே தேவனை அறியாத பிள்ளைகளை என்ன செஞ்சதெல்லாம் யாரு? நல்லா மூக்கு முழியமாக இருக்குது பாஸ்டர். அந்த பிள்ளைய நம்ம ரட்சிப்புக்குள்ள ஒன்று நடத்திடலாம் பாஸ்டர். ஒரு அம்மா வீட்டுக்காரர்கிட்ட போய் நம்ம ரட்சிப்பு நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துடுவோம். சரி கல்யாணம் பண்ணிச்சு வச்சா கடைசியாக பார்த்தா அந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? இப்போ வாழா வெட்டியா மாறிச்சு. இவங்க செத்து போயிட்டாங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சும்மா அப்படியே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படியே ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்கன்னு அதெல்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் உங்களை தான் எப்போ இழுத்துட்டு போகிறதுக்குன்னு பார்ப்பாங்க. பவர் கொஞ்சம் கூடிருச்சு, அதனால் இவங்கள போட்டு தள்ளிருச்சு. தேவப்பிள்ளையே கவனி, நல்லா அஞ்ஞானியை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆர்வப்படாத. பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு வரும்போது சாக்கிறத. கல்யாணம் முடிக்கிறியா? ரட்சிப்பு இருக்கா பிள்ளைக்கு? உன் பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு ரட்சிப்பு இருக்கா? அவங்க வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? பார்த்துட்டு கல்யாணம் முடி. காசு பணம் எல்லாத்தையும் பார்த்தோன்னா கடைசியில் எதுவுமே நிற்காது. சரி கவனிங்க, அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மை என்ன? இந்த அம்மா எடுத்த முடிவு தான் தப்பு.
யார் எடுத்த முடிவு தப்பு? நகோமி எடுத்த. அப்போ சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, மனசில் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் காரணர் அல்ல, அவர் எப்பொழுதுமே நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிரச்சனைக்கு காரணர் யார் சொல்லுங்கள்? நான் தான். எல்லாம் சொல்லுங்கள், நான் தான். இந்த உலகத்திலேயே கவனிக்கிறீங்களா? கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்களேன், ஒரு நிமிஷம் என்னை கவனிங்களேன். என்னைய பாருங்கள். இந்த உலகத்திலேயே ஒரு உண்மை என்ன தெரியுமா? அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன தெரியுமா? எல்லாரும் நல்லவங்க, நான் தான் கெட்டவன். இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்காத வரைக்கும் உங்களுக்கு சமாதானம் கிடையாது. நான் கரெக்டு, அவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நீ எங்க இருந்தாலும் சரி, தேடி வந்து உனக்கு பிரச்சனை உன் முன்னாடி நிற்கும். எல்லாரும் கரெக்டு, நான் தான் தப்பு. யார் மாறணும் சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. பிரச்சனை வந்த பிறகு மாறக்கூடாது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே. பிரச்சனை வருதுன்னா நம்ம தான் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் கேட்கணும், எங்க பிரச்சனை சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன். அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன், அன்பு குறைய 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 பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஒவ்வொரு நீதிமானுக்கும் தேவன் பாதுகாப்பை 100% பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஜாக்கிரதை. அன்பு சொல்லுங்க, அன்பு, தேவ அன்பு. இவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க தப்பு, நான் தப்பு. நான் தான் மாறணும். மாற வேண்டியது யாரு? நான் மாறணும். நகோமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாரு. ஆனால் கர்த்தர் நல்லவர். இழந்ததோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு என்ன செஞ்சிருச்சு? இந்த அம்மா வந்துருச்சு. இப்போ ஒரு காரியம் நடக்குது. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. எல்லாரும் சரி, நான் தான் தப்பு ஆண்டவரே, நான் மாறிக்கிறேன். நான் யார்கிட்டயா மன்னிப்பு கேட்கணும்னா சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கேட்டுறேன். நான் யார்கிட்டையாவது கீழ்ப்படியணும், யாரையும் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சா எனக்கு சொல்லிடுங்க, நான் அதை செஞ்சிடுறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பெருமை, என்னுடைய மேட்டிமை, என்னுடைய அகங்காரம், என்னுடைய கோபம் எல்லாத்தையும் உங்களுடைய சிலுவைக்கு கீழே போடுறேன், உங்களுடைய பாதத்துக்கு கீழே போடுறேன்னு சொல்லி போட்டுருங்க. நான் சொல்கிறேன், அவங்க உங்களை என்னவா பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களோட சமாதானத்தை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் சந்ததியே நல்லாயிருக்கும். அன்பு. சரி, கவனி. இப்போது இந்த அம்மா வருது. பிரச்சனை ஆண்டவர் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிரச்சனை நகோமி. அப்போ ஆண்டவர் எதுக்கு இங்கே பெத்தேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அந்த அம்மாவை போஷிக்க இல்லையா? ஆண்டவர் எதுக்கு உங்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? உங்களை போஷிக்க. சரி, இப்போ நடக்கிறத பார்ப்போம். நீ ரூத்து 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவர் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள் அந்த மாதிரி என்ன சொல்றாங்க? காலையில எந்திரிக்கிறாங்க வீட்டில இருந்து, ஐயா நான் அப்படியே வயக்காட்டுக்கு போறேன், களத்துக்கு போறேன், எங்கேயாவது யாராவது என்ன செய்யறாங்களா, வயல் அறுக்குறாங்களான்னு பார்க்குறேன், அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சோண்டு என்ன செஞ்சுட்டு வர்றேன், நெல்லை என்ன செஞ்சுட்டு வரேன், களத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இவங்க யாரை கேள்விப்பட்டு களத்துக்கு போகிறாங்க? ஏற்கனவே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை போஷித்தாருன்னு சொல்லி யூதாவுக்கு வந்தாங்க, பெத்தேலுக்கு வந்தாங்க. இங்கேருந்து இப்போ எங்கே போகிறாங்க? கர்த்தர் நிச்சயமாக என்னை சந்திப்பார்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற மாதிரி இந்த அம்மா கிளம்பி போகுது. இப்போ 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா. சொல்லுங்க, தற்செயலாய் எனக்கு நன்மை நடக்கும். சத்தமா சொல்லுங்க, தற்செயலா எனக்கு நடக்கும். அப்படின்னா தற்செயல்னா என்ன? அது வாட்டுக்கு நடக்கும். நல்லது எப்படி நடக்கும்? ஹலோ சொல்லுங்க, நல்லது அது வாட்டு நடக்கும். நான் பேசிக் எடுத்துட மாட்டேன். அது வாட்டுக்கு நடக்கும் நல்லது. தற்செயலா அந்த அம்மா போறது யார்கிட்ட போகுது? போவாஸ்ட்ட போகுது. என்ன சொல்லுங்க? போவாஸ். சொல்லுங்க, போவாஸ். தற்செயலா நீங்க நற்செய்தி சபைக்கு வந்திருக்கலாம், நல்லது நடக்கும். தற்செயலா நாங்க பார்த்தோம் பாஸ்டர், தற்செயலா வாக்கல, அதுவா நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. நல்லது நடக்கிறதுக்கு. என்ன நடத்துறதுக்கு?
இவ்வளவு நாளா நடக்கல, இனிமே நடக்க போகுது. நல்லது. பாருங்க 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு என்ன செஞ்சிராத, போகாமலும் வேற எங்கிட்டும் போயிராத. கிடைக்கலன்னு சொல்லி எங்கேயும் போயிராத, ஆசீர்வதிக்கப்படலன்னு சொல்லி வேற எங்கேயும் போயிராத. ரொம்ப வருஷமா இங்கேயே இருக்கேன், ஒன்னும் நடக்கல பாஸ்டர், வேற எங்கிட்டாவது போலான்னு பாக்குறேன் பாஸ்டர், போயிராத. இவ்விடத்தை விட்டு போகாமலும், அடுத்து இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. இங்கே இரு. இங்கே இரு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஊழியக்கார பெண்ணோட இரு, ஊழியக்கார பெண்களோட இரு, கூட இரு. உதவி ஊழியம், கூட இரு, ஊழியக்காரன் கூட நில்லு. போவாஸ் சொல்றாரு, கூட இரு, அது போதும். என்ன செய்? ஆனா இந்த அம்மா எதுக்கு வந்திருக்கு? நெல்லை எடுக்க வந்திருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீ கூட இருந்தா போதும். மேல படி. அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடத்தண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். பொதுவாக அந்த காலத்தில் களத்தில் போய் நெல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரையராக பர்மிஷன் வாங்கணும், பெண்கள் போகக்கூடாது, ஆண்கள் தான் போய் பொறுக்கணும், இப்படி நிறைய இருந்துச்சு சட்டத்திட்டங்கள். ஆனால் இங்கே போவாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நீ மெல்ல போ, ஒரு பய உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இது நீ நம்ம பிள்ளை. சொல்லுங்க யாரு சொல்லுங்க, பிசாஸ்ட் அவர் சொல்லிட்டாப்புல, என் பிள்ளடா, தொட்ட நீ கெட்ட, என் பிள்ளை அது. நீ காலையில் இருந்துச்சு வேலைக்கு போறியா, பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறேன், உன் பணத்தை ஒரு பய தொட முடியாது, ஏன்னா நீ அவர் பிள்ளை. உன் சம்பாத்தியத்தை ஒருத்தன் தொட முடியாது, களத்தில் உனக்கு இருக்கிற சம்பாத்தியத்தை ஒரு பய எடுக்க முடியாது, ஏன்னா நீ அவர் பிள்ளை. அவர் சொல்ற, அது ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் குடத்துக்கிட்ட போய் என்ன செஞ்சுக்க, தண்ணி வாங்கி தண்ணி எடுத்து குடிச்சுக்க, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃப்ரீயா நீ என்னன்னாலும் செஞ்சுக்கலாம், யாரும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க. மேலே படிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். 12வது வசனம். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. யாரு செய்கைக்கு? எல்லாம் சொல்லுங்க, தக்க பலன். இந்த அம்மா கேட்குது, எப்படிங்க எனக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, இப்பெல்லாம் யாருக்குமே செய்ய மாட்டீங்க, எப்படி இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டா, நான் செய்யலாமா, உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் செய்கிறா. நீ கூடவே இருந்தையில, நீ கூடவே இருந்தையில, அதுக்கு தக்க பலனை தேவன் உனக்கு தருகிறார். ஊழியக்காரரோட கூடவே இருந்தையில அதுக்கு தக்க பலனை தேவன் உனக்கு தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மேல படிங்க, படிங்க படிங்க, மேல படிங்க. செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். எல்லாம் சொல்லுங்க, நிறைவான பலன். கூட இருந்தாலே என்னதான், ஊழியக்காரன் கூட இருந்தாலே என்னதான், நிறைவான பலன். நிறைய பேருக்கு இது புரியாது பாருங்க. நிறைவான பலனை தேடி அலைஞ்சிக்கிட்டே வெளியே எங்கிட்டா போவாங்க, இங்கே கொஞ்சமாக கிடைக்குது அங்கே நிறையா கிடைக்கும். இல்லை இல்லை, இருந்து கூடவே இரு, நிறைவான பலன் உனக்கு வரும். 15. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்து விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். என்ன சொல்றாரு போவாஸ்? என்ன சொல்றாரு போவாஸ்? சிந்த விடுங்கப்பா, சொல்லுங்க, சிந்த விடுங்க. நான் அல்றதுக்கு சிந்துறாரு ஏசுனார். ஹலோ, வேலைக்கு காலையில் களத்துக்கு போறவங்களுக்கு கர்த்தர் சிந்த விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பர்பஸா செய்யறாராம், அள்ளுவதற்கு சிந்த விடுகிறாராம். சொல்லுங்க, எப்படி பணத்தை எப்படி எப்படி சம்பாதிக்க போறோம்? அவர் சிந்த விடுவார், நான் அள்ள போகிறேன். ஹலோ, புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் புரியுது?
நான் பிரசவம் பண்ணும் போதே எனக்கே கப்பன்னு உள்ள எரியுது. நான் அல்றதுக்காகவே அவர் சிந்த விடுறார். இங்கே குறைச்சி கூடலாம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு சிந்த விடுறேன். எதுக்கு? பர்பஸாக, நீ அல்றதுக்காகவே. அங்கே ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருக்கேன். எதுக்கு? அல்றது பர்பஸாகவே போட்டிருக்கேன். நீ அல்லணும்னு. நீ அல்ல மறந்துடாத, சோம்பேறியா மட்டும் இருந்துடாத, அள்ளிக்க. நான் அல்ல போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. அது எல்லாருக்கும் பலிக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் சொல்கிறேன், உனக்கு சிந்த விடுறாரு, நீ அள்ளிக்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப, இந்த வார்த்தை தான் இந்த செய்தியை எடுக்கிறதுக்கே காரணம். இந்த ஒரு வசனம் தான் களத்தில் தேவன் சிந்த விடுறாரா. இந்த ஒரு வசனம் தான் என்னைய இந்த செய்தியை எடுக்கிறதுக்கே உற்சாகப்படுத்தினது பாருங்க. அவர் களத்தில் சிந்த விடுறாராம். நான் களத்தில் போய் நிற்பேன், ஆட்டோமேட்டிக்காக சிந்தும், நான் அள்ளிக்குவேன். என்ன சொல்லியிருக்கிறார், அவளை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவள் அல்றதுக்காகவே நான் ஓட்ட போட்டு விட்டுருக்கேன். நான் நிறைக்கிறதற்காகவே தேவன் சிந்த விடுகிறார். என் குறைவுகளை மாற்றுவதற்காகவே தேவன் சிந்த விடுகிறார். என் தரித்திரத்தை மாற்றுவதற்காகவே தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை சிந்தி என்னை ஐஸ்வர்யவனாக மாற்றி இருக்கிறார். அடுத்து 17. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அதை பாருங்க, அந்த அம்மா விழுந்ததை அள்ளிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு மரக்கால் வார்கோதுமை, அவ்வளோ நிறையா. இட் இஸ் ஹியூஜ். அது அடுத்து 2:23. அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். கடைசி வரைக்கும் போவாசனுடைய நிலத்தில் அந்த அறுப்படை முடிகிற வரைக்கும் அந்த அம்மா வேற எங்கேயுமே போல. போவாசுக்கிட்டே அண்டிங் ஆயிட்டான். யார்கிட்ட அண்டிங் ஆயாச்சு? இப்போ ஆயிருங்க. உன் தேவை சந்திக்கப்படுறதுக்கு இவன் நினச்சி வந்தது ஒரு கை மரக்கால் போதுமா, ஒரு கை மாவு எடுக்கிறதுக்கு இருந்தால் போதுமா. அவர் சொல்கிறார், ஒரு மரக்கால் அளவுக்கு தர்றேன், நிறையா எடுத்துக்கிட்டு போ, நிறையா அள்ளிட்டு போ, நீ சாப்பிடலாம், உன் மாமி சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். 18வது வசனம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். எப்படி? அவங்க மாமி பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு எடுத்துகிட்டு வந்திருக்கிற அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் போவாசனுடைய களத்துக்குள், போவாசனுடைய களம் எது? சபை தான் போவாசனுடைய களம். போவாசனோட களத்துக்குள்ளே வந்தால் இங்கே தேவன் சிந்த விடுறாரு அள்ளுவதற்காக. நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, இங்கே நடக்கிற காரியங்களில் பங்கெடுங்க, உங்களை கூட இருக்க வைங்க, ஊழியக்காரரோட இருங்க. நான் சொல்கிறேன், தோட்டத்தில் தேவன் உங்களா எப்படி ஆதாமு ஏவாளை ஆசீர்வதிச்சாரோ, எப்படி களத்தில் எப்படி போவாஸ் எப்படி ரூத்தையும் நகோமியையும் திருப்திப்படுத்தினாரோ, உங்களையும் தேவன் அப்படி செய்வார். காரணம், ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை என்னை திருப்தியாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சிந்த விடுங்க, சிந்தினதுக்காக நன்றி, நான் அள்ள போகிறேன், சிந்தினதுக்காக நன்றி, நான் நல்லா போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்றதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? அல்றதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? தேவப்பிள்ளையிலே, கர்த்தர் நமக்கு அவருடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை பண்டமாற்று செய்திருக்கிறார். களத்தில் டெய்லி சந்திக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே போங்க. காலையில் வேலைக்கு எந்திரிச்சு போகிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே போங்க, அவர் சிதற விட போகிறாரு, நான் அள்ளி சேகரிக்க போகிறேன். எதை? பொருளாதாரத்தை, ஆசீர்வாதத்தை, வாய்ப்புகளை, எல்லாவற்றையும் அவர் சிதற விட போகிறார். பர்பஸ்ஃபுல்லாக செய்ய போகிறார். யாருக்கு செய்கிறாரோ இல்லையோ, எனக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேலையில் ஒரு ஜெப குறிப்பை நாம் ஏறெடுக்க போகிறோம். பெற்றோரா நம்ம இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். மேடைக்கு
நம்ம பிள்ளைங்களை பிசாசு தொட முடியாது. சீக்கிரம் மேலே எல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும், எல்லா பெற்றோர் எல்லாரும் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறீங்க. எல்லாரும், எல்லா பிள்ளைகளும், இதெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைங்க. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தொடும்படிக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். வராத பிள்ளைகளையும் கர்த்தர் தொட போகிறார். மேடையில் இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, வீடுகளில் இருக்கிற பிள்ளைங்க அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் தொட போகிறார். இந்த பிள்ளைங்க எல்லோரும் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவர். எல்லோரும் ப்ளீஸ் உங்கள் பிள்ளைங்க மேலே ரத்தத்தை பூசுங்க. கரங்களை நேராக பிள்ளைங்க மேலே வைங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிசாசு இவர்களை தொடாதபடிக்கு ரத்தத்தை பூசுங்க. பிள்ளைகளை பிசாசு தொட முடியாது. பலவீனம் எதுவும் இவர்களை சேதப்படுத்தாது. ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே. இவர்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இவர்களை கர்த்தாவே பனையை போல செழிக்க வைக்கிறீர். லீபனோனின் கேதுருவை போல இவர்களை வளர வைக்கிறீர். பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தை பூசுகிறேன் ஆண்டவரே. சிறியவர் முதல் பெரியவன் வரை எல்லோரும் கர்த்தரை அறிந்திருக்கிறதற்காக நீர் இவர்களை சட்டைகளுக்குள்ள மறைக்கிறீர். உம்முடைய பாதுகாவலை வைக்கிறீர். எங்க பிள்ளைகளை எந்த வியாதியும், எந்த கிருமியும், எந்த வைரஸும், எந்த விதமான காரியமும் சேதப்படுத்துவதில்லை. இவர்களுடைய சரீரத்தை நீர் பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லோரும் உம்முடைய பந்திகளை சுற்றி ஒலிவ மரக்கன்றுகள் ஆண்டவர், பந்தியை சுற்றி ஒலிவ மரக்கன்றுகள் ஆண்டவர். என் பிள்ளைகள் பள்ளியில் படித்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும், என்ன ஸ்போர்ட்ஸில், அகாடமிக்கில், எதில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்திருக்க போகிறார்களாம். இந்த சபை பிள்ளைகளை நீர் அப்படியாக உயர்த்த போகிறீர். ரத்தத்துக்குள்ளே மறைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லோரும் அம்மா அப்பாவுக்கு நேராக கைகளை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் எல்லாரும் கை நீட்டி அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க. எல்லாரும் கை நீட்டி அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த பெற்றோரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த பெற்றோர் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறோம். நீர் கர்த்தாவே இவர்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அவருடைய பாரங்களை மாற்றப் போகிறீர். அவருடைய இழப்புகளை சரி செய்ய போகிறீர். அவருடைய குறைவுகளை மாற்றப் போகிறீர். எப்படி நகோமி திருப்தி அடைந்தாலோ அப்படியாக திருப்தி அடைய செய்ய போகிறேன். செய்கிறேன். இந்த சபையை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறேன். அதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக.